கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்த போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், அற்புதங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓயப்பண்ணுவேன், தேசம் பாழாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை விட்டு விலகி தேவனுக்கு மனமடிவு உண்டாக்கி தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினதின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியின் சத்தத்தை நான் விலக்குவேன் என்று சொல்கிறார். இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் மணவாளனுடைய சத்தமும் மணவாட்டியினுடைய சத்தமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு என்றென்றேக்குமாக நீங்கி போகும் அப்படி சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போடுகிற தேவன் அல்ல. நம்மளை எல்லாரையும் மகிழ பண்ணுகிறவரும் சந்தோஷப்படுத்துகிறவரும் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நம்ம துக்கப்படுவதை அவர் ஒரு நாள் விரும்பலை. நம்ம எல்லாரும் களி கூறணும்னு விரும்புகிறார்.
நாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படணும்னு விரும்புகிறார். ஆனால் ஏன் இங்கே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்னா, இவங்க தேவனை விட்டு ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்ததுனால கர்த்தர் அவங்களுக்கு இதை எச்சரித்து சொல்கிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தேவன் பக்கமாக திரும்பி தேவனுடைய வழியில் இவங்க நடக்க முன் வரும்போது தேவன் அவங்களுக்கு இன்னொரு வாக்குத்தத்தத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? எரேமியா தீர்க்க தரிசனத்தில் 33:11 இப்படியாக சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் அதே வார்த்தையை ஆண்டவர் அப்படியே திருப்பி சொல்கிறார். அங்கே சொன்னார், உங்கள் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் உங்களுடைய களிப்பின் சத்தத்தையும் மணவாளன் மணவாட்டியினுடைய சத்தத்தையெல்லாம் நான் ஓய பண்ணுவேன், தேசம் பாழாகும்னு சொன்னார். ஆனால் இங்கே அப்படியே ஆண்டவர் அதை அப்படியே திருப்பி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சில நேரம் நம்ம தேவனை விட்டு தூரமாக போய் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செஞ்சு இச்சையில் விழுந்து போகும்போது தேவன் நம்முடைய சந்தோஷத்தை நம்மளை விட்டு எடுத்து போடுறார். நமக்கு சங்கீதம் 51 படிச்சிங்கன்னா தாவீது சொல்கிறாரு, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். காரணம் என்ன? சங்கீதக்காரன் தாவீது பாவம் செஞ்சதுனால அந்த சந்தோஷம் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். அதனால் கர்த்தரிடத்தில் அவர் திரும்பி கேட்குறார். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறீங்களா? துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த துக்கமும் கலக்கமும் உங்கள் கண்ணீரும் உங்களுடைய வேதனையும் உங்களை விட்டு நீங்குவதற்கு ஒரு அருமையான வழியை கர்த்தர் சொல்கிறார். அது என்ன வழினா, நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்பினால், தேவன் பக்கமாக நாம் வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளன் மணவாட்டியின் சத்தமும் திரும்பவும் தருவேன். நீங்கள் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் சிறையிருப்பு மாறும்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு தேவனடைக்கு வந்து பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இனமே புரியாத அளவுக்கு மன ரீதியில் பாதிக்கப்பட்டு பலவிதமான துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த துக்கத்துக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை இன்றைக்கு இயேசுவே உன் பக்கமாய் திரும்பும்படியாகும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி, அசுத்த வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்புகிற ஒரு கிருபையை உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்தருளும். ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. திரும்பவும் சந்தோஷத்தை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.